ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குட்டி மினி விலாக் பார்க்கலாம். இறால் 65 ஒயிட் ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அரிசி குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இறால் வந்து நேற்றே வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அதனால தான் இன்றைக்கி மார்னிங்கே இறால் சமைக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு இறால் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சட்டி வச்சுட்டு தேவையான அளவு சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இறாலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய், மிளகு எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்பேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி விட்டு குழம்பு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் இறால் பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அரிசி குட்டிக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்துட்டு குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு மாதுளப்பழம் தான் ஸ்நாக்ஸு. அதனால் மாதுளப்பழம் எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் சாப்பாடும் பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணி, வாட்டர் பாட்டில் எல்லாமே ரெடி பண்ணி லஞ்ச் பேக்கில் வச்சாச்சு. சாப்பாடு ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி அரிசி குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட மோர் வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக அரிசி குட்டி ரெடி ஆகிட்டாங்க. நானும் ரெடி ஆகிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.